இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னாவே ஒரு கெத்தான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்மளாம் ஒரு 30-35 வயசில் வந்திருப்போம். அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வாழ்க்கையே போர்க்களம் தான் அப்படின்னு அந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. தடுமாறி வருவதையே போராடி போராடி ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். எத்தனை தான் கீழே விழுந்தாலும் தன்மானத்தை விடவே மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக நெளிவு சுழிவு இவங்களுக்கு இருந்தது அப்படின்னா நிறைய முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே கொஞ்சம் இலகிய மனம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுறது, அன்பாக பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதையுமே அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா வளைக்க முடியாது. கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா வளைக்க முடியும். அது மாதிரி தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் நிறைய விஷயத்தை போராடி தான் வெல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இவங்களுடைய குணம், இவங்களுடைய எண்ணம், இது எல்லாமே நிறைவேறத்துக்கு நிறைய போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பலரெல்லாம் நொந்து போயிருப்பாங்க. நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் இந்த வெற்றி அப்படிங்கிறத பார்க்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கம் இந்த வெற்றி வருமா அப்படிங்கிற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தோணும். ஏதோ ஒரு துரதிர்ஷ்ட உள்ளம் பிடிச்ச ராசி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு கூட ஒரு சிலர் வந்திருப்பாங்க. எப்பவுமே இவங்க வாழ்க்கையில் கஷ்டத்தையே அனுபவிக்க மாட்டாங்க. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா சூறை காற்று இவங்க பக்கம் நடுவில் அப்பப்போ வீசும் அப்படின்னே சொல்லாமல், கலங்காமல் ஒரு உறுதியோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் போராடினீங்க அப்படின்னா, இந்த இரும்பு தூணை போல் போராடினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை ஆரம்பத்திலே நிறைய பிரச்சனைகள், நிறைய இடையூறுகளை நீங்கள் சந்தித்தாலும் வாழ்க்கை நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். போராடணும். கொஞ்சம் முயற்சி பண்ணிவிட்டு இதை நம்ம முயற்சி பண்ணிட்டோம், வெற்றியே வரமாட்டேங்குது அப்படின்னு விட்டுட்டு வராமல் போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும். அதே மாதிரி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இளம் வயதில் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கையில் நடுப்பகுதியில் ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா வில் எப்படி ஒரு குறிக்கோளை நோக்கி பாய்ந்து கொண்டு இருக்குதோ அது மாதிரி தான் இவங்க ஒரு குறிக்கோளை நோக்கி அதை நோக்கி முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை நோக்கி இவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு வெற்றி பயணத்தை அடையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் அனுகூலமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தேவைகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் பூர்த்தியாகும். மதிப்பு, மரியாதை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
ஒரு சிலருக்கு கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அவப்பேறுகள் நடந்திருக்கும். அது எல்லாம் மறைந்து நல்ல ஒரு செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய சொல்லுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. வீட்லேயுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மகிழ்வையும் வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தேவை இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். தேவையான இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடவே வேண்டாம். தேவையான இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் ஒவ்வொன்றா பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க நினைத்த ஒரு பொருளை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. நண்பர்களிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக குறையும். உங்களுடைய தவறை கூட ஒரு சில இடத்துல உணர்ந்து அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பும் கேட்பீங்க. அதாவது எப்பவுமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அது பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்ந்து அதை போய் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டீங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அந்த பழைய மந்த நிலையெல்லாம் மாறி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. கொஞ்சம் அலைச்சல், வேலைப்பளு இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதே வேளையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மற்றவங்ககிட்ட பேசும்போது அனுசரணையாக பேசுகிறது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மன உளைச்சல், மனக்குழப்பம், இதில் உங்களுடைய நிம்மதி இதெல்லாம் கிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. எப்பயோ ஒரு நாள் வந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரத்தில் நினைத்த காரியம் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சொல்லுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். உங்களுடைய செல் கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. சிறந்த மாணவன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதும் நிதானமாக யோசித்து பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக உங்களுடைய நண்பர்கிட்டையோ உறவினர்கிட்டையோ பேசும்போது வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வழக்கத்தை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழிலில், வியாபாரத்தில் மற்றவங்ககிட்ட பேசும்போது, வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக இருங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராமல் சின்ன சின்ன தடைகள் வரும். புதிய ஆர்டர் இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஆர்டர் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். இதற்காக கூடுதலாக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. போராடி வெல்லக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், பிரச்சனை, வீண் செலவு இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேறு ஒருவர் செய்த செயலுக்காக நீங்கள் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வீண் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அக்கம் பக்கத்தினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய இடர்பாடுகளை தவிர்க்க முடியும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. முன்பின் யோசிக்காமல் பேசுகிறத குறைச்சிக்கோங்க. செலவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா
வியாழக்கிழமை அன்று அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசு ராசி என்பர்கள் செய்யறது ரொம்பவும் நல்லது. சிவன் ஆலயத்திற்கு செல்றீங்க அப்படின்னா அங்கே அந்த கோயில் அருகில் இருக்கிற ஜீவ சமாதி, ஏதாவது ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்கும், அதை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. சிவபெருமான் ஆலயத்துக்கு செல்லும்போது சிவபெருமானை 3 முறை அந்த கோவிலை 3 முறை வலம் வந்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.